ஆலையடிவேம்பு பிரதேச செயலக பிரிவில் சின்னமுகத்துவாரத்தில் 27 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் பாரம்பரிய ஆரோக்கிய உணவகத்திற்கான அடிக்கல் நடும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. ஆலையடிவேம்பு பிரதேச செயலாளர் ஆர் திரவியராஜ் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அபூபக்கர் ஆதம்பாவா பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். தேசிய மக்கள் சக்தியின் ஆலையடிவேம்பு பிரதேச இணைப்பாளரும் பிரதேச சபை உறுப்பினருமான ஆர் ரதீஷன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். இலங்கை ராணுவம் கடந்த 38 வருடங்களாக பாவனை செய்த அரசாங்க அத்தோடு தனியார் நிலங்கள் இப்போது விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. நாங்கள் மிகவும் சந்தோஷம் அடைகின்றோம். எங்களுடைய எதிர்பார்ப்பை, மக்களுடைய எதிர்பார்ப்பை இந்த அரசாங்கம் நிறைவேற்றியிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் சில வாரங்களில் ஆரம்பமாக உள்ள பருவமழையினால் மட்டு மாவட்டத்தில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கை தடுக்கும் வகையில் வடிகான்கள் தூர்வாரப்படாமையினால் நீர் தேங்கி வெள்ளம் ஏற்படுவதை தடுப்பதற்காக பாரிய அளவில் வடிகான்களை துப்புரவு செய்து தூய்மைப்படுத்தும் நடவடிக்கைகளை மட்டு மாநகர மேயர் சிவம் பாக்கியநாதன் இன்று காலை ஆரம்பித்து வைத்தார். சம்மாந்துறை வலய கல்வி அலுவலகத்திற்குட்பட்ட பாடசாலைகளில் சாதனை படைத்த 70 மாணவர்களை பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்வு சம்மாந்துறை அப்துல் மஜீத் மண்டபத்தில் இடம்பெற்றது. பிரதேச சபையின் தவிசாளர் அகில மாஹிர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷால் பதியுதீன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். ரத்னபுரி காவத்தை பகுதியிலிருந்து தலவாக்கலை பகுதிக்கு சென்ற முச்சக்கர வண்டியொன்று ஹெட்டன் பிரதான வீதியின் நோவூட் பகுதியில் வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது. ஹெட்டன் பகுதியிலிருந்து வந்த பேருந்துக்கு இடம் வழங்க முற்பட்ட போதே குறித்த முச்சக்கர வண்டி கவிழ்ந்துள்ளது. சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்து டிக்கோயா கிழங்கன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.